அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சாதம், ஜீரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம். இது கூட பட்டாணி சேர்த்து ஒரு வெஜிடபிள் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். கூடவே கொஞ்சம் கேரட்டும் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியே ப்ளைனாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது பட்டாணி சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பட்டாணி 50 கிராம், வெங்காயம் 150 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 25 கிராம் முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் சிறிதளவு, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன். இது கூட தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நாம் இதை பண்ண போகிறோம். 1 கேஜி சீரக ரைஸ், ஜீரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அது நம்ம சேர்க்க வேண்டிய டைமத்தில் எப்படி சேர்க்குறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க செய்முறைக்கு போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. சீரகம் அரை ஸ்பூன், எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு கீறி வச்ச 2 மிளகாயும் போட்டுக்குவோம். இப்போ பட்டாணி போட்டுக்குவோம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பட்டாணி நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது. இந்த டைமில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். 150 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கலக்கி விடுவோம். கூடவே புதினா எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு அதை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை ஒரு ஆர்க். நல்லா வதங்கிட்டுங்க. ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துருவோம். 25 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்குவோம். இதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்குவோம். இந்த கலவையிலே நல்லா பிரட்டிட்டுக்குவோம். அரிசி போட்டாச்சுங்க. இப்போது நம்ம எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு 1.5 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அதில் அரிசி அளந்துக்குங்க. அதில் 1.5 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 3 கிளாஸ் தான் எனக்கு 1 கிலோ. இதில் 1.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் அரை கிளாஸ் சேர்க்கணும். இதில் தண்ணி அப்புறம் கலக்கி விட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்குவோம். இன்னும் அரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன்வா. இதில் ஒரு அரை கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு சின்ன கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தம் போடுறதுக்கு முன்னாடி மூடி வச்சுருவோம். சாதம் கொதி வந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே லைட்டாக அப்படி கிளறி வரணும். அந்த அரிசியும் அந்த தண்ணியும் அந்த ஒரு மட்டமாக வர வரைக்கும் அப்படியே நமக்கு கொஞ்சம் மேலும் கீழமாக சாஃப்டாக கிளறுங்க. தம் போடுற பக்குவம் வந்துருச்சுங்க. இப்போ தம் போட்டுடலாம். தம் போடும்போது ஸ்லோ தீயில் நம்ம வைக்கணும். நல்ல ஒரு மூடி போட்டுடலாம். மேலே வெயிட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு
ஆவி வெளியே போகாமல் இருந்தால் போதும், அந்த ஸ்ட்ரீம்லாம் வெளியே போகாமல் இருந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க கேஸ் ஸ்டவ்வை. தம் போட்டுட்டோம். ஒரு 15 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம். அருமையாக வெந்து வந்திருக்குங்க பாருங்கள். உதிரி உதிரியாக மல்லிப்பூ மாதிரி இருக்குது சாப்பாடு. அருமையான வாசனை. கடைசியாக அதில் சேர்க்க வேண்டியது சேர்ப்போம். நான் வந்து ஒரு சின்ன ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அது மேலே தூவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கோசரம் மின்ட் லீஃப், புதினா இலை. நம்ம ஜீரா ரைஸு ரெடி ஆகிடுச்சுங்க. பட்டாணி சேர்த்த ஜீரா ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.